சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ்லேருந்து 48 சண்டே ஸ்கூல் ரேலி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு எங்களை ஜட்ஜாக கூப்பிட்ருந்தாங்க. காட்ஸ் கிரேஸ். காம்படிஷன் எங்கே வச்சு நடந்துச்சுன்னா நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் மார்த்தாண்டம் அங்கே வச்சு தான் நடந்துச்சு. டயசிஸ் அளவில் நடக்கிறனால நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த காம்படிஷனுக்கு. அந்த காலேஜ் மார்த்தாண்டமில் இருக்குது. அங்கே வச்சு தான் அந்த காலேஜில் காம்படிஷன் நடந்துச்சு. எல்லாருமே காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. பாதி பேர் ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தாங்க அந்த காம்படிஷனுக்கு. காலேஜ் பார்க்க அழகாக இருந்துச்சு. எல்லாமே நேச்சுரலாக இருந்தது. இது அந்த காலேஜோட சேப்பல். இங்கே தான் மெயினாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. அப்புறம் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே அந்த ஹாலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் சிங்கிங் கேட்டகரிக்கு ஜட்ஜாக போயிருந்தோம். சூப்பர் சீனியர்ஸ் கேட்டகரிக்கு போயிருந்தோம் நாங்கள். படித்த எல்லாருமே சூப்பராக படித்தாங்க. காம்படிஷன் மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓவர் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆகிட்டு. நாங்கள் முடிஞ்சு வரும்போது ஈவினிங் 6 o'clock ஆகிட்டு. சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ் ஐயா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு குரூப் பிக் எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டோம். தேங்க்யூ. இதுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அந்த வசனத்தை போல உயர்த்துகிறார். கடவுள் நமக்கு கொடுத்த சிறிய தாளந்தை நம்ம பயன்படுத்தும் போது கடவுள் கண்டிப்பாக அந்த தாளந்தை பெருக பண்ணுகிறார். தேங்க்யூ.